கர்த்தர் உன்னை ரட்சித்த பிறகும், கர்த்தர் யார் என்று அறிந்த பிறகும் இன்னும் சில பயத்துல கட்டப்பட்டிருக்கிறியா? இன்னும் உனக்கு மரண பயம் இருக்கிறதா? For somebody here, the Holy Spirit God is telling me to tell you, you are bound by the spirit of death. There's a fear that you may lose your property. There's a fear that you are going to lose your life. There's a fear that you are going to lose your health. This is from the pit of hell. இது பிசாசு கோலியாத் பேசாமலே பேச வைத்துக் கொண்டிருக்கிற சில விஷயங்கள். சாமுவேல் 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷரை காணும்போது மிகவும் பயந்து அந்த மனுஷனை காணும்போது when they saw him they trembled. How does it go in English? Whenever the Israelites saw the man, they all fled from him in great fear. That word. They all fled from him. That word. In great fear. In great fear. என்னவோ அந்த மனுஷனை பார்த்த பொழுது ஏன் அந்த பயம் அவங்களுக்கு வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒருத்தன் தான். இவங்க எத்தனை பேரு? இவரு உங்க பெரிய சேனை. அவன் யாரு? ஒரே ஒருத்தன் தான். கோலியாத் எத்தனை பேரு? ஐயோ, இந்த கோலியாத்தோட சர்மன் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்ன பல விஷயம். எப்போதெல்லாம் கோலியாத்தை பத்தி பேசினாலும் ஆவியானவர் நிறைய ரகசியங்களை அள்ளி 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 கொடுக்கிறதுனால எனக்கு இந்த கோலியாத்தை விடவே I am not able to get over Goliath. Not I am. This message is here. We are not able to get over. சொல்லுங்களேன், get over. So படிங்க, இப்ப படிங்க. Whenever the Israelites saw the man, they all fled from him. All of them fled from him. ஏன்னா அவனுடைய வார்த்தைகள் அப்படி இருந்தது. அவன் பேசுகிற அந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த கெத்து, அப்படி அந்த தோரணை, ಅವನ್ ಮಾತಾಡುವ ರೀತಿ ಪದ್ಧತಿ ಎಲ್ಲವೂ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು. ಇದು ಒಂದು ದಿವಸ ಅಲ್ಲ. சம்டைம்ஸ் இது கேட்டுக்கொண்டே இருந்தா ரெண்டு காரியம் நடந்திருக்கணும் உங்களுக்கு. ஒன்னு கேட்டு கேட்டு அழுத்து போயிருக்கணும். Actually they should have ignored him because he has been speaking for so many. ஒரே காரியத்தை இப்ப பாருங்க, எனக்கு தூக்கம் வரல நான் சொல்லி இப்போ உண்மையா எனக்கு தூக்கம் வரலன்றது யாருக்குமே பெரிய கன்சிடரேஷனா? அப்படிதானே? சில விஷயத்தை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? அது வந்து காமன் ஆயிடும். என்ன இவங்க இப்படிதான் எப்பவுமே, அது வந்து அதை சீரியஸாவே அப்படிதான். கொஞ்சம் கூட என் நிலைமை கூட அப்படிதான். பிரசங்கம் பண்ணி இப்ப பிரசங்கம் பண்ணாலும் நிறைய பேருக்கு என்ன இல்லை, அப்படியா இல்லை. அப்போ what I'm trying to tell this morning, this Goliath was only one person who was speaking the same thing. He was not changing his speech. அவனுடைய ஸ்பீச் அவன் என்ன பண்ணல, மாத்தி நீங்க பாத்தீங்கன்னா மாத்தி பேசல, கொஞ்சம் ஆட் பண்ணா. அவங்க கூட ஒரே மாதிரி பேச முடியுமா? ஒரு நாள் என்ன பண்ணிருப்பான், பேச அவனுக்கு இன்னும் என்ன இருக்குது, இவங்க எவ்வளவாய் பயந்தார்களோ அவ்வளவாய் அவன் என்ன பண்ணான், அவனுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. இன்னைக்கு கதையில ஒரு காரியம் சொல்லட்டும் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த கோலியாத்தா இருக்கட்டும், whatever Goliaths you have in your life, ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க எவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவன் மாற்றி பேசிக்கிட்டே இருப்பான். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் மாற்றி வந்து கொண்டு இருக்குதா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்களோ
யாருக்கு பயப்படுறீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஞானம் உண்டாகும். ஆனால் இவன் கோலியாத்துக்கு பயந்ததினாலே, கோலியாத்துடைய வார்த்தைக்கு, இவன் கோலியாத் வந்து அவங்களை அடிக்கல, கோலியாத் வந்து அவங்களை என்ன பண்ணல, இன்னும் கை கூட பாடல. கோலியாத்தோட கை கூட somebody here, this is for you. இன்னும் கோலியாத் ஒன்று என்ன ஆகலை. சில பசங்க பார்த்தீங்களா, அவங்கள அடிக்கவே வேணாங்க, அண்ணொன்று என்ன ஆகிடும், கட 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 கட. ஐயோ, நான் இதெல்லாம் ரொம்ப பார்த்துருக்குறேன். சிலருக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியது இல்லை, திட்ட வேண்டியதே இல்லை. கொஞ்சம் மூஞ்சி அப்படி வச்சுக்கினால என்ன ஆகிடும், அப்படியே அழுதுருவாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்களாம் நீ அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். சில பேர் சில உறவுகள் எல்லாம் இருக்குது பாருங்க, சிக்கல் பிடிச்ச உறவு, அதெல்லாம் என்ன பண்ணும், அது என்னது, சிக்கல் பிடிச்சது. அதெல்லாம் என்ன பண்ணும், கொஞ்சம் நீங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டீங்க, அன்னைக்கு பார்த்து உங்களால சிரிக்க முடிஞ்சிருக்காது. தட்ஸ் ஆல். உங்க ப்ராப்ளமே என்ன, அன்னைக்கு உங்களால சிரிக்க முடியாதனால ஒரு பெரிய சிக்கலே வந்ததை நான் பார்த்துருக்கிறேன். சிரிக்க முடியலையா, அதனால சிக்கலே. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இங்க இந்த கோலியாத் வந்து என்ன பண்றான், அவன் தொட கூட இல்லைங்க. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், கோலியாத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. கோலியாத்து வெறும் கூப்பிட தான் செய்யறான். கோலியாத் வந்து, அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நான் லேட்டா வர்றதுக்கு பிசாசு காரணமா, நான் திட்டத்துக்கு பிசாசு காரணமா, காத்தால கொஞ்சம் டோஸ் வாங்கணுமா, அது பிசாசு காரணமா? எல்லாத்துக்கும் எது காரணம்? எல்லாத்துக்கும் பிசாசு காரணம் இல்லை. அவன் தொடக்கூட முடியாத அளவுக்கு God has put Goliath in a boundary. Goliath did not even touch them. அவன் என்ன பண்ணல, டச் பண்ணல, கிட்ட வரல. இது புதுசா இருக்குங்க எனக்கு. ஆமென். உண்மையிலேயே புதுசா இருக்குங்க. இது வரைக்கும் நானே நிறைய கோலியாத்தோட பிரசங்கள் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த காலை வேளையில் வருகிற இந்த சத்தியம் ரொம்ப 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 ருசியா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அப்படி சொல்லுங்க, டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்குன்னா டேஸ்டா இருக்கும் வார்த்தை. அப்பா எப்படி பாருங்க, எனக்கு சாப்பாடை பார்த்தா எப்படி, சில பேருக்கு சாப்பாடு பார்த்தா எச்சு ஊறுதில்லை. சாப்பாடை நினைச்சாலே அது கர்த்தர் வச்சது தான். அதே மாதிரி வார்த்தையை நினைச்சாலே சில நேரங்களில் அப்படி ருசியா இருக்கு. Let me tell you something. Goliath cannot touch you. கோலியாத் பேச மட்டும்தான் அவனால முடிந்தது. அவன் இன்னும் தொட கூட இல்லைங்க. இன்னும் இவங்க எங்க வரல, இவங்களுடைய அந்த இஸ்ரவேல் சைன்யதாரனோட அவர் ஹத்ரா கூட வரல, இன்னும் கிட்ட கூட வரல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சில நேரங்களில் நம்ம பிசாசு கிட்ட கூட வராம, கோலியாத் தொடாம, கோலியாத் எங்கேயோ நின்று கத்திட்டு இருக்கிறான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்களாம், வாசிங்க அது. Whenever the Israelites saw the man, they all fled from him. Whenever they saw the man. சொல்லுங்க, not even speak, not even பேச கூட இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு வீக்கான விசுவாசங்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் சொல்றேன், நிறைய நேரம் இப்படிப்பட்ட சில பிரசங்கங்களை கேட்டு, இப்படிப்பட்ட சில எண்ணங்களை வைத்துக்கொண்டு, சில காரியங்களையே வைத்துக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், அவன் என்ன பண்ணல, பேச கூட இல்லை. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, leave alone touching, leave alone coming and fighting with them, leave alone all other things. He just showed up. When Goliath showed up, these people were terrified. These people could not stand Goliath's presence. Goliath he just came. ஐயோ எனக்கு, I'm just thinking about this Goliath. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பிசாசுக்கு சில நேரத்தில் அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடுக்காத. ஆண்டவர் என்ன சொன்னார், பிசாசுக்கு இவங்க இடம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, வீடு கொடுத்து, படுக்க போட்டு, காஃபி கொடுத்து, பெட்ஷீட் கொடுத்து, தலைக்காணி போட்டு போத்தி வச்சிருக்கிற அனுபவத்தில் நிறைய பேர் இருக்கிறோம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. அது உடைக்கப்படுவதாக. What they were doing,
அவன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கோலியாத்து பேசி 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 அவனை குறித்தே ஒரு பெரிய இமேஜை உருவாக்கி வச்சுட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னால விட முடியாத எந்த பாவமும் இல்லை, உன்னால வெளிப்பட முடியாத எந்த காரியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு சொல்லி பெற்றுக்கோங்க, in Jesus name. உன்னால வெளி வர முடியாத, உன்னால அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத எந்த வியாதியும் இல்லை, எந்த விதமான படுக்கையும் இல்லை, எந்த விதமான மரண கட்டுகளும் இல்லை. அது இயேசுவின் இரத்தத்தினால அழிக்கப்பட்டு போயிருக்கிறது. That is the power of our God. There is nothing. But இவங்களுக்கு என்ன தெரியுமா? அந்த கோலியாத் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? கோலியாத் had a way of just coming. இத்தனை நாள் அவன் பேசினதே ஒரு பெரிய கிரவுண்டை உருவாக்கிட்டான், ஒரு பெரிய கிரவுண்டே உருவாக்கிட்டான். உங்களுக்கு புரியுதா? கோலியாத் created a ground. He was grounded. தேவ பிள்ளைகள் ஓடுறாங்க. என்ன ஒரு வெக்கமான ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, as Goliath walked in, these people he never had to speak anything. அவன் வந்தாலே போதும், சில நேரங்களில் அந்த பிரச்சனை கேள்விப்பட்டாலே போதும், உங்களுக்கு அப்படியே, are you shaking? Today let me tell you something. Let me tell you something this morning. You have allowed Goliath too far in your life. You have allowed Goliath too far. ரொம்ப அவனை விட்டாச்சு, ரொம்ப அவன் அடுத்து வந்தாச்சு, ரொம்ப அவன் பெருகியாச்சு. அது உங்க மொபைலா இருக்கலாம், அது நீங்க பார்க்கிற சில விஷயங்களா இருக்கலாம், நீங்க பேசுகிற சில விஷயங்களா இருக்கலாம், நீங்க கேட்கிற சில விஷயங்களா இருக்கலாம், உங்க கூட இருக்கிற சில பேரா இருக்கலாம், உங்க தூரத்துல இருந்து வருகிற சில காரியங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது கோலியாத்தா இருந்தா, அது பேசி 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 அவன் இப்போ என்ன பண்ணான்? இப்ப பேச வேண்டியதே இல்லை, இப்ப பேச வேண்டியதே இல்லை. என்ன ஒரு வெற்றி! யாருக்குங்க இங்க வெற்றி? Who is winning? இதுதாங்க தாவீதுக்கு தாங்க முடியாத ஒரு காரியமா இருந்தது. இப்ப யாருக்கு வெற்றி? கோலியாத்துக்கு. ஏன் வெற்றி? அவனுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? வேலை குறைஞ்சு போச்சு. அவன் நல்லா வேலை செய்யும் போது நல்லா செஞ்சிட்டான், பேசும்போது கெத்தா பேசிட்டான், பேசிட்டான். இப்ப வெறும் வந்து நின்னாலே போதும். If I just show up. So Goliath has come to a stage. நம்ம வாழ்க்கையில தெரியாது, கர்த்தர் பேசுறாருன்னா அது நம்ம வாழ்க்கையில இருக்குது, அது உடைக்கப்படணும் என்பதுக்காக பேசுறாரு. ஐயோ என்னால எந்திரிச்சு வரவே முடியல, சொல்லாதீங்க இயேசுவின் நாமத்தினால. அப்படி ஒருத்தர் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு அதனால ஆசீர்வாதம் குறைவு. அது எத்தனை நீங்கள் காரியங்கள் செய்தாலும் அந்த ஒரு காரியத்தில் நீங்க சரியா இல்லாவிட்டால் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த கோலியாத் is not speaking anymore. அவன் முதல்ல இருந்து அவன் பண்ணதெல்லாம் பேசினது, இப்ப அதுவும் செய்யல. இப்ப அதுவும் அப்பனா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருக்க அர்த்தம்? He's quiet. அவன் குவாய்ட்டா இருந்தா கூட இவங்க என்ன ஆடுறாங்க? ஓடுறாங்க. அவன் குவாய்ட்டா இருந்தா கூட இவங்க என்ன ஆகுறாங்க? அதுதான் நான் சொல்றேன், பலவீனத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆவியானவராலே உண்டாகுகிறது. நான் சொல்றேன், அந்த பலவீனம், அவன் குவாய்ட் ஆயிட்டான், அவனுக்கு இன்னைக்கு பேச வேண்டியதே இல்லை, அவன் எல்லாம் முடிச்சிட்டான். Some people have become like a Goliaths in your life and my life. Why? They are not speaking anymore. They are not just doing anything. முதல்ல ஆச்சு என்ன பண்ணாங்க? ரொம்ப எஃபர்ட் எடுத்தாங்க. நம்மள என்ன பண்றதுக்கு அப்படி இழுக்கிறதுக்கு எஃபர்ட் எடுத்தாங்க. இன்னைக்கு எஃபர்ட்டே தேவையில்லாம என்ன இருக்கிறோம்? விழுந்து போய் கொண்டிருக்கிறோமா? எஃபர்ட்டே தேவையில்லை. சில விசுவாசிகளுக்கெல்லாம், சில ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நீயும் சேர்த்து சொல்றேன், இப்பெல்லாம் என்ன தேவையில்லை? பிசாசுக்கு எஃபர்ட்டே இல்லை. Am I going too far? I will go more far. பரவாயில்ல, எப்படி ஆகலும் நீ பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும், எப்படி ஆகலும் நான் பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடணும், எப்படி ஆகலும் ஆண்டோட பிள்ளையா இருக்கணும். இதுக்காக தான் இந்த பிரசங்கம், இந்த இடம், இந்த வீடு, இவங்க கொடுத்துருக்கிற இந்த இடம் எல்லாமே அதுக்கு ஒண்டிக்காக தான் நம்ம ஓட்டுறோம். அதனால தான் சில டைம்ல I take time to go little far. It's okay because that is more worthier than anything else. ஐயோ, அது மாத்திரம் நம்ம இழக்கவே கூடாத ஒரு விஷயம். இப்போ என்ன ஆயிட்டான்? சைலண்ட் ஆயிட்டான். அவன் பேசினாலலாம் ஆயிடுச்சு. இப்போ சைலண்டா இருக்குது, ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்போதான், இதுக்கு முன்னாடியாச்சும் அவங்க ஓடல, ஆனா இப்போ என்ன பண்றாங்க? இப்போ ஓடுறாங்க. தெரியுதா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி?
Are you understanding the strategy of the enemy this morning? என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? முதல்ல பேசினா, முதல்ல உலுக்குனா குலுக்குனா, முதல்ல என்ன பண்ணா, பல காரியங்களை அவன் என்ன பண்ணா, செய்தான். இப்போ ஒண்ணுமே செய்யலனாலும் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான் தேவ பிள்ளையே. இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றா தெரியுமா, இப்பெல்லாம் ஜபந்தான் இல்லை, வேற எல்லாம் நல்லா இருக்குது. இப்பெல்லாம் நான் கொஞ்சம் ஆண்டு என்ன பண்ணுறேன், முதல்லலாம் இருந்த மாதிரி நான் இல்லை. முதல்ல இருந்த மாதிரி நான் இல்லை, முதல்ல ஜெபிச்ச மாதிரி நான் இல்லை, முதல்ல நான் ஓடின மாதிரி இல்லை. ஆனால் நான் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறேங்க, நான் ரொம்ப ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறேங்க. ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? இது கோலியாத் இஸ் சைலண்ட். Goliath is, when Goliaths are silent, I am telling you what will happen. You will flee from the presence of God. You will flee from the very presence where you have to battle. நீ பேட்டில் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து உன்னை பிடுங்க. பிசாசு பெரிய காரியங்களை செய்யல, பேசி எல்லாம் முடிச்சதே, இப்போ வந்து ஜஸ்ட் நிற்கிறான். எந்த காரியம் உங்களை அப்படியே இழுக்குது? What is that one thing that is pulling you down? எந்த காரியம்? சைலண்ட். சில பேர் சொல்லுவாங்க சைலண்ட் கில்லர்ஸ். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்க எப்படி இருப்பாங்க? சைலண்டா செய்ய வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணிடுவாங்க? யூதாஸ் காரியோத் மாதிரி. அந்த ஸ்பிரிட் யார்கிட்ட இருந்துச்சு? யார்கிட்ட இருந்தது அந்த ஸ்பிரிட்? ஜூடஸ் காரியட் had that spirit. They are all called silent killer. He was a silent killer. Was he not a silent killer? ஏன்னா அப்படியே இருப்பான், அப்படியே என்ன பண்ணுவான், கூடியே இருப்பான், பைய தூக்கின்னு வருவான். ஆண்டவர் எங்கே போனாலும் என்ன பண்ணுவான், குடு குடு குடுன்னு ஓடுவான். ஆண்டவருக்கு ரொம்ப பக்தி உள்ள மாதிரி காட்டுவான், எல்லாம் செய்வான். சீஷர்கள் எல்லாம் நினச்சிருப்பாங்க, ஐயோ நம்மளை விட இந்த யூதாஸ் காரியத்தை எப்படி பாருப்பா. அதனால தான் நான் சொல்லுவேன், சில நேரத்தில் ரொம்ப நம்மளை அப்படியே உயர்த்தி வைக்கிறாங்களா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம். கொஞ்சம் என்ன பண்ணுவோம், எச்சரிக்கையாக இருப்போம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த அனாயிண்டிங் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க, தூசியும் குப்பையுமா இருக்கிறோம். அந்த ஒரு அபிஷேகத்தினால தான் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. கடந்த வாரம் சில பேர் சந்தித்தேன். they wanted to meet, I met them. கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தி as I was speaking, the Holy Spirit God told me, இது நான் சொல்லலைன்னா என்ன பண்ணியிருக்காது, உனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சொல்கிறதுனால தான் என்ன ஆகுது, இந்த காரியத்தை நீ தைரியமாய் சொல்ல முடியுது. ஐயோ சில காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது ரொம்ப பயமாக கூட இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், பயமாக இருக்க ஆண்டவரே, நான் இதை போய் எப்படி சொல்லட்டும் ஆண்டவர், இதை இப்போ எப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? how can even say this? ஆண்டவர் ஒரு கன்னத்தில் அறியற மாதிரி ஒன்று சொன்னார், நான் அபிஷேகித்ததே அதுக்காக தான், நான் அதுக்காக தான் உன்னை வரவழைத்திருக்கிறேன். உனக்கு தேவையில்லாத விஷயம் சொன்னதை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டே இரு. இப்போ ஏன் சொல்ல வரேன், Goliath has become silent. Goliath has become, Goliath என்ன ஆயிட்டான்? It does not mean he is not working. It does not mean it is not terrifying. It does not mean everything is over. It means he has become more intense. ஏன்பா ஒன்றுமே சில நேரங்களில் நான் நினச்சிப்பேன், ஒன்றுமே ஒரு சோதனையும் இல்லாமல் இருக்குதே, என்னப்பா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிக்கிறீங்களா? நாங்கள் ஜெபிக்கிறதே அப்படிதான், நாங்கள் ஸ்மூத்தாக இருக்கணும் தான் ஜெபிக்கிறோம். இல்லைங்க, சில டைம் அந்த ரஃப்பாக ஆண்டவர் கொண்டு போகிறாரு பாருங்க, அங்கே தாங்க இருக்குது கோலியாத்தை முறியடிக்கிற விஷயங்கள். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்ல. ரஃப் பேசேஜில் பயப்படாத தேவப்பிள்ளையே, ஆண்டவர் உன்னை கைவிட்டா தானே நீ பயப்படணும். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமேன், அவர் கைவிட மாட்டார். ரஃப்பாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், சில காரியங்கள் எல்லாம் அப்படி நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று, கோலியாத் மாத்திரம் என்ன ஆகிடக்கூடாது சொல்லுங்க, கோலியாத் சைலண்ட் ஆகக்கூடாது. யாருக்கோ சொல்கிறாங்க இன்னைக்கு, கோலியாத் சைலண்ட் ஆயிட்டா என்ன ஆயிடும், உன் விசுவாசம் அப்படியே குன்றி போய்விடும். கோலியாத் சைலண்ட் ஆயிட்டா நீ பயந்து ஓடி விடுவ. கோலியாத் சைலண்ட் ஆயிட்டா சத்தியத்தை விட்டு ஓடிவிட வாய்ப்பு இருக்கிறது, பலத்தை விட்டு வாய்ப்பு இருக்கிறது, அபிஷேகத்தை விட்டு விட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் கோலியாத் பேச வேண்டும். யாருக்கனா புரிஞ்ச ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கோங்க. கோலியாத் பேசினா தான் சில நேரங்களில் நல்லது. கோலியாத் சைலண்ட் ஆகக்கூடாது. கோலியாத் என்ன ஆயிடக்கூடாது,
சில பேர் ஜெபிப்பாங்க, இந்த கோலியாத் வாயை அடைச்சி, அவன் அடைக்க முடியாதுங்க. அது அவனை என்ன பண்ண முடியாது, அடைக்க கர்த்தர் அடைப்பார். நீ நானும் அடைக்கவே முடியாது. அப்போ இந்த கோலியாத் was silent. That's what the word says. இல்ல பாருங்க, காணும் போது தானே வருது தமிழ்ல. கணதல் ಹೆಂಗ್ ಬರುತ್ತೆ? ನೋಡಿ ಬಹಳವಾಗಿ ಭಯಪಟ್ಟು, ಅವನನ್ನು ನೋಡಿ, ಅವನನ್ನು ನೋಡಿ ಬಹಳವಾಗಿ ಭಯಪಟ್ಟು ಅಲ್ಲಿಂದ ಓಡಿ ಹೋದರಂತೆ. ಅವನನ್ನು ನೋಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಅವನಿನ್ನೂ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ಅವನು ಮಾತನಾಡಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲವನ್ನು அப்பதாங்க தாவீதுடைய அபிஷேகம் வெளிப்படுகிறது. எப்போ கோலியாத் சைலண்ட் ஆயிட்டானோ இவர்களெல்லாம் ஓடிவிட்டார்கள். ஆனால் தாவீது அங்க வந்த உடனே மறுபடியும் பேசினான். நீங்க பாடிங்க, தாவீது வந்த உடனே மறுபடியும் என்ன, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிறது, அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு பியூட்டிஃபுல், இது பைபிள்லயே ரொம்ப ரத்தனமா இருக்கிற ஒரு விஷயம். இவன் என்ன செய்றான், இவன் இன்னும் பேசல. யார் பேசல இன்னும்? கோலியாத் இன்னும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இன்னும் கோலியாத் பேசல. கோலியாத் என்ன ஆயிட்டான், ஜஸ்ட் வரான். ஏன்னா அவன் செய்யறதெல்லாம் செஞ்சு, இது எனக்கு எப்படி சொல்றது, இந்த வார்த்தை எப்படி சொல்றதுனே தெரியல. பட் there is so much of depth, ரொம்ப நிறைய ரெவலேஷன்ஸ் இதுல அப்படி இருக்குது. அதனால நான் எப்படியாவது உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். ஆவியானவரே எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சுக்கோங்க. ஆவியானவரே எனக்கு பலன் தரட்டும். I want இந்த சத்தியத்தை நீங்க இன்னைக்கு பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா, if you receive this truth and go back, I am telling you, you will never allow Goliath to rest in your life. You will never allow Goliath to have his way in your life. You will never allow Goliath you will never put up with Goliath anymore. இது மாத்திரம் நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொண்டு போயிட்டா, இப்போ கோலியாத் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், he has become ரொம்ப சைலண்ட் ஆயிட்டான். வயலண்டா இருந்த நாட்கள் அவனுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் சைலண்டா வரான். சைலண்டா அவன் நிற்கும் போதே இவர்கள் திணறி தடுமாடி ஓடி விடுகிறார்கள். அவன் வந்து நின்றாலே அவன் என்ன செய்ய போறான், என்ன பேச போறான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன எங்க ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு மனசுல. ஆல்ரெடி உங்க மைண்ட்ல பிசாசு அதுதான் பண்றான். உன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறான். உனக்கு இப்படிதான், உனக்கு வியாதி, உனக்கு பலவீனம், உனக்கு இது மாறாது, இது செய்யாது அப்படி என்று சொல்லி உன் மைண்ட்ல என்ன பண்ணிடுறான், ரெஜிஸ்டர் பண்ணிடுறான். அப்போ தலைவலி ஆண்டவர் சுகம் கொடுத்துருப்பாரு. எங்கேயோ கொஞ்சம் என்ன இருக்கும், யாரோ சொல்லியிருப்பாங்க எனக்கு நைட்டெல்லாம் தலைவலின்னு. உடனே உன் தலை என்ன பண்ணுவோம்? எத்தனை பேருக்கு அது அப்படி ஆயிருக்குது? எத்தனை பேருக்கு அப்படி ஆயிருக்குது? எத்தனை பேருக்கு நான் தலைவலின்னு சொல்கிறேன். இதை மாதிரி பெரிய 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 வியாதியை கூட போட்டுக்கோங்க, பெரிய பெரிய பலவீனத்தை கூட போட்டுக்கோங்க. சில நேரங்கள் ஆண்டவர் God would have removed that from you. God would have taken it out from you. God would have completely wiped out from your life. ஆனா சைலண்டா சில நேரங்களில் பிசாசு அந்த காரியத்தை சொல்லும்போது உடனே உனக்கு என்ன ஆகிடும் தெரியுமா, மறுபடியும் அதெல்லாம் மறுபடியும் வந்து விட்டது போல உன்னை பிசாசு அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவான். அதுதான் இவங்களுக்கு நடந்தது. கோலியாத் தொடலை, கோலியாத் கிட்ட வரல, வெறும் பேசிட்டு இருந்தான். இப்போ சும்மா ஆயிட்டான். அப்போதான் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னும் இவர்கள் பயந்தார்கள். Maybe the Goliath has become silent. இன்னைக்கு today the Holy Spirit God is asking us one thing. கோலியாத்தை சைலண்டா விடக்கூடாது. ஆண்டவர் கோலியாத்தை தொடாமல் காத்தவர். ஆண்டவர் என்ன பண்ணார், கோலியாத்தை ஐயோ இப்போ சைலண்ட் ஆக்கிட்டாரு. ஆனாலும் இவர்கள் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பயத்தில் பிசாசு நம்மளை கட்டி வைத்திருக்கிறான். நான் சொல்றேன், ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் கோலியாத் தொட முடியாது. பெற்றுக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. ஆண்டோடைய அனுமதி இல்லாம கோலியாத் என்ன பண்ண முடியாது, தொட முடியல. இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியல. தேவப்பிள்ளையை அந்த வியாதி தொட முடியல. தேவப்பிள்ளை அந்த பலவீனம் தொட முடியல. தேவப்பிள்ளை அந்த வார்த்தை தொட முடியல. தேவப்பிள்ளை அப்படிப்பட்ட வந்த பஞ்சம் தொட முடியவில்லை. அப்படிப்பட்ட பயங்கரங்கள் தொட முடியவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை போட்டிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் என்ன போட்டிருக்கிறாரு, கோலியாத்துக்கு எல்லைகள் உண்டு. இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கோங்க.
God has put a boundary to Goliaths. Goliath cannot just walk like that. அவனுக்கு அங்க லிமிட். இப்போ அவ்வளோ லிமிட் போட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு, கோலியாத்துக்கு என்ன ஆயிடுச்சு, பேசவே. ரெண்டாவது பக்கம் ஆண்டவர் காமிக்கிறாரு இன்னைக்கு. இப்போ கோலியாத்து பேசக்கூட முடியாதபடிக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் பேசக்கூட பேசல. ஆனாலும் கர்த்தர் உன்னை ரட்சித்த பிறகும், கர்த்தர் யார் என்று இதை அறிந்த பிறகும் இன்னும் சில பயத்தில் கட்டப்பட்டிருக்கிறியா? இன்னும் உனக்கு மரண பயம் இருக்கிறதா? For somebody here, the Holy Spirit God is telling me to tell you, you are bound by the spirit of death. You are bound. The enemy is just silent, but yet there is a fear that you may lose your children. There's a fear that you may lose your property. There's a fear that you are going to lose your life. There's a fear that you are going to lose your health. There's a fear that you are going to lose your family. This is from the pit of hell. இது பிசாசு கோலியாத் பேசாமலே பேச வைத்துக் கொண்டிருக்கிற சில விஷயங்கள். These are the things. எனக்கு இப்படி ஆனா இந்த காரியம் வந்துவிடும். Maybe if I marry, something might happen to my husband. இது உனக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பயங்கரம். இன்றைக்கு in Jesus name I am telling you, சைலண்டா பிசாசு சில காரியங்களை உன் வாழ்க்கையில விதைத்து கொண்டிருக்கிறான். அவன் பேசி செய்யல, இப்போ பேசி பார்த்தான். மற்ற காரியம் பேசுனதுக்கு நீ கொஞ்சம் என்ன பண்ணிட்ட, இடம் கொடுத்த. பேசுனதுக்கு என்ன பண்ணிட்ட, கொஞ்சம் வளைச்சு கொடுத்த. அவன் கொஞ்சம் கிட்ட வரும்போது சும்மா இருந்த. இப்போ அவன் சைலண்டா பேசிக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு டுடே இன் ஜீசஸ் நேம் ஐ எம் டெல்லிங் யூ, பிசாசு எந்த சைலண்டா பேசிக்கொண்டிருந்தாலும் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு கரங்களை உயர்த்தி in Jesus name as I am praying, you are going to be delivered this morning in Jesus name. The Lord, see, when the word comes you are delivered, not otherwise. Without word there is no deliverance. I am telling you, I have done lot of deliverance ministries. நிறைய நான் பண்ணியிருக்கிறேன். நிறைய நாங்கள் 2 பேரும் போய் பயங்கரமான கொள்ளைகால் என்ற நிறைய பகுதிகளில் அப்படியே மந்திரம் அப்படியே இருக்கும். அங்கெல்லாம் எப்படி இருக்கும், காலை வச்சாலே பயங்கரமான மந்திர கட்டுகள். நைட்டில் நீங்கள் அந்த வழியாக போயிட்டு இருந்தா வெறும் காடில் யாரும் பயப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. வல்லமையின் வார்த்தை இது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எதுவுமே நம்மளை அணுகாது. ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கோங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கிரைப் தட். போட்ட சின்ன பசங்கள்லாம் இருக்கீங்க, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல. அங்கே போய் கால் வச்சாலே பயங்கரமாக இருக்கும். எத்தனையோ பேர் அப்படியே ஓடிட்டாங்க. எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, அங்கே ஊழியமே செய்ய முடியல, அப்படியே விட்டதா. ஒன்லி மீ, நானும் பாஸ்டர், இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார். அங்கே நின்று ஊழியம் செய்தோம் பாருங்க. கர்த்தர் வல்லமையாய் வெளிப்பட்டார். ஏன் நான் சொல்கிறேன், சைலண்டாக நிறைய பேர் பிடிக்கப்பட்டிருந்தாங்க, நல்லா தான் வந்தாங்க. கோட்டு சூட்டெல்லாம் அப்படியே பறக்குது. கர்த்தர் அவர்களை தொட்டு அன்னைக்கு விடுதலை பண்ணினார். ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ். நிறைய பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் இருந்து விடுதலை பண்ணார். ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது என்ன, ஜஸ்ட் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனால் இது தேவை. பட் லெட் மீ டெல் யூ சம்திங். நான் உணர்ந்து கொண்டது இந்த ஊழியத்தில், நான் நாங்கள் பார்த்து சொல்கிற ஒரு விஷயம், வார்த்தை இல்லாமல் there is no deliverance. If somebody is telling without the word, if they are trying to tell you that it is a deliverance ministry, just don't buy it. It is not from the Lord. அது ஒன்று போய் 7 மாறிடும். நிறைய விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. many people don't know. They just go after such people. அவங்களும் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் பிகம் a business. ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்குதான். இங்கே போனால் இவருக்கு இந்த மாதிரி. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை அழைத்தா, டெலிவரன்ஸ் தேவைப்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் படுத்துவார். ஆமென். அங்கே ப்ராஃபிட்டிக்கல் வேர்டு வேணுமா கொடுப்பாரு. அங்கே டெலிவரன்ஸ் வேணுமா செய்ய வைப்பார். அங்கே வியாதி விடுதலை ஆகணுமா செய்ய வைப்பார். அதுதான் அபிஷேகம். அபிஷேகத்தில் என்ன இல்லை, ஸ்பெஷலைஸ்டு, செமி ஸ்பெஷலைஸ்டு. நம்ம என்ன ஹாஸ்பிட்டலில் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம்? என்ன இது, ஒரு டிபார்ட்மெண்ட்டு. பேய் ஓட்டுறத ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? பேய் ஓட்டுறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட். நான் சொல்றேன், ஜீசஸ் நேம், வித் வேர்ட் கம்ஸ் டெலிவரன்ஸ். ஐ ஹவ் சீன் இன் many people's life. ஒன்றுமே இல்லை, வார்த்தை பேசி கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை வெளிப்படுத்தி பேசும்போது அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. இன்னைக்கு தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். எதனால தெரியுமா?
நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன், வார்த்தை இல்லாம என்ன வராது? விடுதலை. தாவீது அதை தான் செய்தான், வார்த்தையோட போனான். கோலியாத் விழுந்தான். கோலியாத் சைலண்ட் ஆயிட்டான்னு சொல்லி அவன் சும்மா இருக்கல. கோலியாத் சைலண்டா தாக்கும் போது இவன் வயலண்டா மாறினான். ஆமென் சொல்லுங்க. பிசாசு சைலண்ட் ஆகும்போது நான் வயலண்ட் ஆக, பிசாசு சைலண்ட் ஆயிட்டானே என்று மாத்திரம் நினைக்காதபடிக்கு இவன் வயலண்டா மாறினான். எதற்காக? வார்த்தையில. only with the word there is deliverance. Today some of you are really thinking there are a lot of things. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்து அந்த அபிஷேகத்தில் அவங்க நிற்பாங்கன்னு சொன்னால், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், God can use anybody. But all you need to do is you have to pay some price. Without paying price nothing happens. You have to pay some price. அந்த ப்ரைஸை மாத்திரம் நீ பே பண்ணுறதுக்கு தயாராக இருந்துட்டீங்கன்னா God can use you anywhere. எங்கே வேணாலும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஒரு டாக்டர், அந்த அவர் வந்து டாக்டர், அந்த ஏரியாக்கே அவர் அவ்வளோ ஒரு நல்ல, அவரை ரொம்ப ரெஸ்பெக்டட் பர்சன். பட் he had some spirits on him. He was tormented by those spirits. As we went, நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் தான் அந்த கோட்டு கீட்டெல்லாம் எப்படி கிழிஞ்சு போச்சு. அவர் தொடவே இல்லை, நாமளும் தொடலை. அந்த கோட்டெல்லாம் அப்படியே இப்படி கிழிஞ்சு போச்சு. அப்படியே வந்து சரண அப்படியே விழுந்துட்டாரு. இன்னைக்கு அவர் ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டு டாக்டராக இருக்கிறார். இன்னைக்கு முதல்ல விட ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில வைத்திருக்கிறார். சில பேர் நினைச்சாங்க, ஐயோ ஒரு டாக்டர் ஆச்சு, டாக்டராக இருந்தால் என்ன டெவிலுக்கு? டாக்டரையும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு பிசாசு தான், அதை நினச்சிக்கோங்க. யாரையும் பிடிக்காதுன்னு இல்லை. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் we need deliverance. அப்போ இவன் என்ன பண்ணா? இப்ப படி. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு. அப்பா, இவனுக்கு என்ன தெரியுமா? இப்பதான் நான் சொல்றேன், அதுக்கு தான் நான் சொல்றேன், எனி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, எனிதிங், இஃப் கோலியாத் விழ வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பித்தான். நான் சொல்றேன், பிசாசுடைய கட்டுகள் நம்ம வாழ்க்கையிலிருந்து போகணுமா? இஃப் யூ வாண்ட் த எனிமி டு பி டிஃபீட்டட், இஃப் யூ வாண்ட் டெலிவரன்ஸ் டுடே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஐ எம் டெல்லிங் யூ ஃப்ரம் ஹியர், யூ பிக் திஸ் வேர்ட் அண்ட் கோ. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போ. இனிமே அந்த சைலண்டா உன்னை தொடுத்து கொண்டிருக்கிறான் பாரு, எங்கேயோ தூரத்திலிருந்து உன்னை அப்படியே டச் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறான் பாரு. சைலண்டாவே உன்னை சாவடிக்க பார்க்கறாங்க பாருங்க. சைலண்டாவே உங்ககிட்ட நல்லா இருந்துகிட்டே உன்னை பாழாக்குகிற சில காரியங்கள் உண்டு. The Lord is exposing them today to you. They are very silent, but they are not to be seen. They are just become very silent. அப்படியே வாயடைத்து போயிருக்கிறார்கள். நீ என்ன நினைச்சிட்ட? அவங்க தான் வாயடைஞ்சிட்டாங்களே, ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு. இல்லை, இப்போதான் பயங்கரமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த வார்த்தை ஆண்டு இன்னைக்கு கொடுக்கிறாரு. ஆண்டுடைய வார்த்தையினாலே இன்றைக்கு முறியடிப்போம். டுடே by the power of his word we are going to break it. How many of us are ready this morning? How many of you are ready to receive the word and to be delivered? How many of us want the deliverance? எத்தனை பேருக்கு இன்னைக்கு டெலிவரன்ஸ் இன்னைக்கு வேணும் ஆண்டவரே? Today I need it, Lord. I need it this morning. நீங்க எழுந்து நில்லுங்க. As I am praying, you are going to see that the wave of deliverance touching you in Jesus name. ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வேணும் ஆண்டவரே. அப்பா, உம்மால முடியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மால முடியாதது ஒன்றுமே இல்லை in Jesus name. Thank you Holy Spirit. God, as I pray today, we are sending forth your word of God. உன் கர்ப்பத்துக்கு நேராய், உன்னுடைய சரீரத்துக்கு நேராக இந்த வார்த்தையை பெற்றுக்கோ in Jesus name. Receive this word in Jesus name.